ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி போற்றி போற்றி. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய திருவலிதாயம், இதுக்கு பாடி அப்படிங்கிற பேர் 1300 வருஷத்துக்கு முன்னாடி 64 கலைகளையும் வளர்த்த இடம். ராஜராஜ சோழனுடைய முன்னோர்களால கட்டித்தரப்பட்ட அற்புதமான ஒரு புண்ணிய கஷேத்திரம். தொண்டை நாட்டுல திருவலிதாயம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்தை சுத்தி சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஹாரம் மாலை போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி மற்றைய சிவாலயங்களுக்கு நடுவுல இந்த சிவாலயம் இருக்கு. திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், திருவேற்காடு, திருமுல்லைவாயில் இப்படின்னு இதுக்கு நடுவுல ஒரு சிவாலயம். சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தினா மாதிரி ஒரு சிவாலயம். கிருதயுகத்துல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவபூஜை பண்ண புண்ணிய கஷேத்திரம் இது. ராமாயணம் பண்றதுக்கு முன்னாடி பாரத்வாஜர் இங்க வந்து சுவாமிய பூஜை பண்ண கஷேத்திரம் இது. இந்த கஷேத்திரத்துல சுவாமி பேரு திருவலிதாஜநாதர். ஜெகதம்பிகா அம்பாளுக்கு பேர். பாதிரி மரம், கொன்றை மரம், ஸ்தல விருட்சம், தேவதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சூரிய தீர்த்தம். சூரிய பகவான், சந்திர பகவான், ஹனுமார் இவாலாம் தபஸ் பண்ண இடம். தேவேந்திரனுக்கு சாப விமோசனம் அடைஞ்ச புண்ணிய பூமி. தலம், தீர்த்தம், மூர்த்தி மூன்றாலும் ரொம்ப உசத்தியான ஒரு சிவக்ஷேத்திரம் இது. பாரத்வாஜ மகரிஷி சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். பாரத்வாஜம் அப்படின்னாலே அவருக்கு பொறுமை, தாங்குபவர் அப்படின்னு பேர். எல்லாவற்றையும் தரிப்பவர்னு பேர். இன்னைக்கு ஆகாய விமானத்துல நாம போறோம், எங்கேயோ போய் எதெல்லாமோ சோதனை பண்றா, அன்னைக்கே இது இத்தனையுமே கண்டுபிடிச்சு சொன்னவர் பாரத்வாஜர். பாரத்வாஜர் முதல்ல எத்தனையோ ஆண்டு காலம் 16,000 வருஷம் தபஸ் பண்ணி தேவேந்திரன் கிட்ட அரிதான வரங்களை பெற்று இன்னும் நிறைய நாள் வாழணுங்கிற திருப்பி 16,000 வருஷம் தபஸ் பண்ற. திருப்பி தேவேந்திரன் 16 இது மாதிரி வாங்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் தேவேந்திரன் கூட்டு கேட்டா, நாம் என்ன பண்றீர் அப்படின்னாராம். வேற ஒண்ணும் இல்ல, சதுர்வேதத்தை முதல்ல அந்த வித்தியார்த்தியா இருந்து அதை அப்படியே நம்ம கேட்டு மனசுள்ளுக்குள்ளேயே வாங்கிட்டு அது சம்பந்தமா தேடி பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். அப்போ தேவேந்திரன் சொன்னாரா, இது நாள் வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையானா. ஆகட்டும்னு உடனே தேவேந்திரன் 4 பெரிய மலை பர்வதத்தை கொண்டு வந்து, பெரிய மலையை கொண்டு வந்து வச்சான். ரொம்ப ஆச்சரியமா அப்படித்தான் பாரத்வாஜருக்கு இவ்வளவு நாம தெரிஞ்சுட்டோமோன்னு. இப்போ தேவேந்திரன் தங்கிட்ட இருக்கக்கூடிய சிஷ்யத்தனை அழைச்சு காதல ஏதோ சொல்றத பிடிச்சபடி ஏதோ எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட காமிச்சாராம். இது நாள் வரைக்கும் நீ தெரிஞ்சின்றது இவ்வளவுதான், கற்றது கைமண் அளவுங்கிறது அதுல இருந்தா வந்தது. பாரத்வாஜர் ஒரு சந்தர்ப்பத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்திரிய பாக்குற. அதனால் வரைக்கும் கற்றறிந்த வித்தையெல்லாம் போயிடுது. எதனால எல்லாத்தையும் அழிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் மேல நம்ம ஆசைப்படுறதே அழிஞ்சு போயிடுது. நமக்கு அது சம்பந்தம் இல்லை, நமக்கு அதுல ஒரு ருச்சி இருக்கு, அது மேல நாம ஈடுபடுறதே அது அழிஞ்சு போயிடுறது. என்னடா அது அப்படிங்கிறத உடனே அவருக்கு சாபம் உண்டாயிடுறது. அப்போ வலியான்னு ஒரு கருங்குருவி அந்த ரூபத்தை எடுத்துட்டு இங்க வந்து தன்னுடைய அழகால
தீர்த்தம் எடுத்து சுவாமிக்கு சொட்டு சொட்டா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா சுவாமி இந்த இடத்துல பிரத்யட்சமாயி திருப்பி தான் எந்த நிலையில இருந்தாரோ அதை கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம். ஞான சம்பந்தரால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி, தேவகுரு சிவபூஜை பண்ண க்ஷேத்திரம். அதனால குருவுக்கு தனியான ஒரு சன்னதி இருக்கு. ராமபிரான் இந்த க்ஷேத்திரத்துல வந்து சுவாமியை பூஜை பண்ண பிற்பாடு அவருக்கு மன நிம்மதி கிடைச்சித்தான். அதனால இந்த க்ஷேத்திரம் அவ்வளவு ஒரு வசத்தியான க்ஷேத்திரம். விஜயநகர காலத்துல இந்த இடத்துல படைகள் எல்லாம் கொண்டாந்து வச்சிருந்தா, அதனால பாடின்னு பேர். சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதியில ஒரே இடத்துல நின்றுட்டு நாம தரிசனம் பண்ணலாம். பிரம்மாவனுடைய 2 புத்திரி கமலை வள்ளின்னு அவ 2 பேரையும் விநாயக பெருமான் இந்த க்ஷேத்திரத்துல தான் விவாகம் பண்ணிக்கிறார். அப்படி ஒரு சிவக்ஷேத்திரம் ரொம்ப அழகா இருக்கும். புராதனமான புண்ணிய பூமி. சுவாமியை தரிசனம் பண்றதுல மன அமைதி கிடைக்கிறது. அற்புதமா தரிசனம் பண்ண போறோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.